அனைவருக்கும் இனிய வணக்கம். நேர்களே, நண்பர்களே, மக்களே, இன்றைய விவாத நிறம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, நீதிமன்ற உத்தரவுகளால் நெருக்கடிக்குள் திமுக அரசு, மூத்த அமைச்சர்களை சுண்டி இழுக்கும் வழக்குகள். செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது குறித்து இன்றைக்கு நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய புகார், அவர் மீது வைக்கப்பட்ட புகார் என்பது பண மோசடி புகார். ஜூன் 14 அமலாக்கத்துறை அவரை கைது செய்கிறது. செப்டம்பர் 26, அதாவது கைது செய்து கிட்டத்தட்ட 500 நாட்களுக்கு மேலாக சிறைவாசம் இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் செப்டம்பர் 26 உச்சநீதிமன்றத்தின் மூலம் ஜாமீன் கிடைத்து வெளியே வரப்பெற்றார். அதுக்கடுத்து செப்டம்பர் 29 அமைச்சராக பதவியேற்றார். அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. அந்த மேல்முறையீட்டில் நேற்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்களிடம் சராமாரியான கேள்விகளை முன்வைத்தது. செந்தில் பாலாஜி அவர்கள் நன்னடத்தை அடிப்படையில் வெளியே வரவில்லை, அவர் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார், பிறகு எப்படி அவர் அமைச்சராக நீடிக்க முடியும் என்கின்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது. அப்பொழுது பதவியா ஜாமீனா என்பதை எங்களுக்கு செந்தில் பாலாஜி தரப்பு சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் வழக்கை ஒத்திவைத்திருக்கிறது. அதையும் தாண்டி அமைச்சர் பொன்முடி, வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் திராவிடர் கழக கூட்டத்தில் ஏப்ரல் 8 பேசியது சர்ச்சை பேச்சாக வெடித்தது. தற்பொழுது வழக்கு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்கும்படி கேட்டிருக்கிறார். அதாவது, நீங்கள் வழக்கு துறக்கிறீங்களா, இல்லை உயர்நீதிமன்றமே தாமாக முன்னுக்கு வந்து சுமோட்டோவாக இந்த வழக்கை எடுக்க வேண்டுமா என்கின்ற அடிப்படையில் அந்த கேள்வி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய வழக்கு விசாரணை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி முகமது சஃபீக் அமர்வில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அடுத்தபடியாக நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்களுடைய வழக்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு 96 2001 நடைபெற்றது. 3.92 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக குற்றச்சாட்டு 2007 நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது. அது மட்டுமின்றி சொத்து விவகாரத்திலும் அண்மையில் விடுவிக்கப்பட்டது. 2013 தீர்ப்பு மறு ஆய்வு செய்யப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக தொடர்ந்து இப்படியாக பொன்முடி அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது சொத்து குவித்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக அந்த தீர்ப்பை ரத்து செய்து மீண்டும் விசாரணைக்கு எடுத்து 1 மாதத்திற்குள் வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் டைரக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி அடுக்கடுக்காக திமுகவினுடைய முக்கிய புள்ளிகளாக விளங்கக்கூடிய துரைமுருகனாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், ஸோ அவர்கள் மீது வழக்கு சுண்டி இழுக்கப்பட்டிருக்கிறது. இதில் எப்படி இருந்து வெளிவரப்போகிறார்கள்? இது திமுகவுக்கு மறைமுகமாக நெருக்கடி கொடுக்கிறதா பிஜேபி என்கின்ற வகையில் தற்பொழுது நம்முடைய விவாத நேரம் பயணிக்க இருக்கிறது. விவாத நேரத்தில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக அழைப்பாளர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலாவது இணையமொழியாக கலந்து கொள்கிறார் தூத்துக்குடியிலிருந்து வழக்கறிஞரும் பிஜேபி பிரமுகருமான திரு தூத்துக்குடி செல்லம் அவர்களை வரவேற்கிறோம். மாலை வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அடுத்தபடியாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் மதுரையிலிருந்து இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கினில் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு ராமசேயன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக நம்முடைய அரங்கத்திற்கு முதலாவது பேச அழைக்க முற்பட்டிருக்கிறார் வலதுசாரி சிந்தனையாளரும் அகில பாரத மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவருமான திரு பாபு பரமேஸ்வரன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். திரு முத்துகிருஷ்ணன் சார், உங்களிடமிருந்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். உச்சநீதிமன்றத்தில் நம்மளுடைய செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறையினால். ஆனால் நேற்று நீதிபதிகள் கேள்விகளை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கேட்ட கேள்விகள், உங்களுடைய கருத்து? நீதிமன்றத்தில் கேட்ட கேள்விகள் சரியான கேள்விகள் தான். அவர் வெளியே வந்தது ஒரு ஜாமீன் போட்டு பெயில் போட்டு வெளியே வர்றாரு அவரு. அதுவே பல காலங்கள் கடந்து பல நாட்கள் கடந்து வெளியே எல்லாருமே பார்த்த நிகழ்ச்சி இந்த நேர்ல என்ன சொல்லிருக்காங்க, ஒன்னும் உங்களுக்கு பதவி வேணுமா, அதாவது போஸ்ட், அல்லது வெளியே போறீங்க, ஜெயிலுக்கு போறீங்களா, பதவியில இருந்தா உங்களுக்கு அதுக்கு உண்டான பவர் இல்லை, என்ன பதவியா பவர் என்று இன்னொன்னு அந்த இங்கிலீஷ்ல தமிழ்ல எப்படி சொல்றது தெரியல, என்ன அதாவது ஜெயில் அண்ட் பெயில் சொல்லுவாங்க. அது மாதிரி இவரை பொறுத்தவரை, செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிதான் இப்ப உடல்நிலை நல்லாவே இருக்காது, பதவியில ஏத்துக்கிட்டாரு. இந்த பதவியில ஏற்றதுக்கு அப்புறம் அவர் மற்ற துறையில எல்லாம் பாக்குறாரு, எல்லாம் பண்றாரு. இப்ப அவருக்கு மேல அந்த வழக்க புல விசாரிக்கணும், அது 3000 பேரும் விசாரிக்கணும். அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. என்னை பொறுத்தவரை உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் என்ற முறையில இவர் பதவியை பண்ணிட்டு அடுத்த கட்ட தேர்தல் பணியை செய்யறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு, இந்த நீங்க பொன்முடிய பத்தி கேட்டீங்க, அது சொல்லி பொன்முடிய பத்தி கேட்டீங்க.
பொன்முடி அவர்கள் வந்து பேசிய பேச்சு வந்து தவறான பேச்சு என்பது கூறியிருக்கிறது. அது உண்மையிலேயே அது தவறான கருத்துக்கள் தான். அனைத்து மக்களும் வந்து கூறக்கூடிய கருத்துக்கள் தான். இதை வந்து ஹாட் பீச்ன்னு சொல்லி நம்ம சுப்ரீம் கோர்ட்ல வந்து நம்ம பேசியிருக்கோம். தனியாகவே வந்து நீதிமன்றம் வந்து வழக்கெடுத்து நடத்தலாம், சுமமோட்டா போட்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதாவது ஒரு வழக்கை வந்து எடுப்பது வந்து கீழே ஃபைல் பண்ணி மேல கொண்டு வந்து அந்த பிறகு வழக்கறிஞர் கொண்டு வரணும். இப்ப சுமமோட்டாங்கிற பேர்ல வந்து இந்த வழக்கை வந்து எடுத்து நடத்துறாங்க அப்படின்னா நீதிமன்றமே எடுத்து நடக்குது. அந்த வழக்குல வந்து என்ன உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அது ஒரு கேள்வி இது. நம்ம இவரு உதயநிதி ஸ்டாலின் வந்து அதுலயே வர்றாரு. அந்த சனாதன தர்மமா எதுவும் சொல்லி அதுக்கப்புறம் அவரையும் உங்களுக்கு கேஸ்ல கொண்டாந்தாங்க. அதனால வந்து நீதிமன்றமே எடுத்து நடத்துறது வந்து இதை வந்து கொஞ்சம் நான் பொறுத்துதான் பார்க்கணும் இது எப்படி நடக்குது அப்படின்னு. அப்புறம் ஐயா துரைமுருகனை பத்தி நீங்க சொல்றீங்க, துரைமுருகன் மீது வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது அப்படின்னு. சொத்து குவிப்பு வழக்கு வந்து ஒரு மாசத்துல எப்படி முடிக்க முடியாது கேட்கறான். அதெல்லாம் வந்து ட்ரெயின் நடத்தினா வந்து கிட்ட 6 மாசம் ஆகுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹைகோர்ட் வருவாங்க, அது ஒரு 6 மாசம் ஆகுங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் வருவாங்க, அதுக்குள்ளே பதவி முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் பதவியில ஏறிடுவாங்க. திமுக வந்து அரசியல் அமைப்பு அடுத்து கட்டத்துல வந்து வலுவான கூட்டணியா இருக்கிறதுனால மறுபடியும் வந்து பதவியில் ஏற்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால வந்து இது வந்து காலப்போக்குல வந்து மாற்றத்தை சொல்ல முடியும் தெரிவித்துக் கொள்கிறது. இப்போ ஒரு துரைமுருகன் மீது வைத்திருக்கிறது சொத்து குவிப்பு வழக்கு, ஒரு பொன்முடி மேல இருப்பது வந்து சர்ச்சைக்குரிய பேச்சு. இப்ப இருவருக்கும் பின்னணியில பிஜேபியினுடைய ஆக்டோபஸ் கரம் இருக்குன்னு நம்ம நினைக்கலாமா? அழுத்தம் இருக்கு நினைக்கலாமா? இல்ல, அதெல்லாம் நினைக்கிறேன். அதாவது சட்டம் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆளுங்க. நீங்க ஆளுநருக்கு வந்து பதவி ஆளுநருக்கு சொல்லிடுறீங்க, ஜட்ஜ்மெண்ட் வருது, உடனே எல்லாரும் நம்ம சிரிக்கிறீங்க எல்லாருமே. ஆகா ஆகா ஜட்ஜ், ஆகா வழக்கு வந்து உண்மையான வழக்கு அப்படின்னு. நீங்க மந்திரிகளை பத்தி சொல்லும் போது ஏன் யோசிக்க மாட்டீங்க? ஜனதா தர்மம் மக்கள் உண்மையான முறையில் இருக்குமா வேணாம் சொல்லுங்க. சட்டம் வந்து எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஏன்னா ஆளுநருக்கு ஒரு சட்டம், கவர்னருக்கு இவருக்கு பிரசிடென்ட்டுக்கு ஒரு சட்டம்னா இல்ல. நான் அன்னைக்கு கூட பேசினேன், அந்த உச்ச நீதிமன்ற வழக்கு நீ உச்ச நீதிமன்ற சட்டம் சொன்னாரு அப்படின்னு சொன்னீங்க வயசு. நான் போய் தான் சொன்னேன், சட்டம் வந்து அனைவருக்கும் ஒண்ணுதான். ஏன்னா கீழே இருந்து மேல வரைக்கும், அது துரைமுருகனா இருக்கட்டும், அவர் கவர்னரா இருக்கட்டும், யாரா இல்ல சார். இப்ப இங்க என்ன வந்து நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, செந்தில் பாலாஜி வழக்கு கீழே ட்ரையல் நடந்துச்சு, அவர் ஜாமீன்ல வந்திருக்கிறாரு. இப்போ வந்து அது வந்து வேண்டாம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் போயிட்டு இருக்காங்க. இது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். இது அதிமுக பீரியட்ல அவர் வேலை வாங்கி தருவதாக தான் குற்றச்சாட்டு. திமுக மினிஸ்டரா வந்தனால வந்து அங்கே வந்து அவர் என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி ஏடிஎம்கே பீரியட்ல செய்த தவறுக்காக டிஎம்கே மினிஸ்டரா இருக்கும் போது அவர் மீது வழக்கு பாயப்படுகிறது ஒன்று. அதுக்கடுத்து வந்து துரைமுருகன் அவர்களுக்கு ஏற்கனவே வந்து கோர்ட் விடுவித்ததை செல்லாதுன்னு சொல்லி மறுசீராய மனு வந்திருக்கு. சோ 2, இவர் நம்ம சர்ச்சை பேச்சு பேசியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு கோர்ட்டே தாமாக முன் வருது அப்படின்னு நீங்க கூட சொன்னீங்க. கோர்ட்டு தாமாக வரலாமா அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. அப்ப அந்த 3க்கும் பின்னணியில வந்து தமிழக பிஜேபி இருக்கான்ற ஒரு கேள்வி முன்வைக்கணும்ல சார். இதுல வந்து பிஜேபிங்கிற வேலைக்கு வேலையே இல்லை. பிஜேபி திருச்சி என்ற வேலைக்கு வேலையே இல்லை. சட்டம் தன் கடமை செய்யும் சார், யாரா இருந்தாலும் சார். இது என்ன அப்புறம் ஆளுகளுக்கு சட்டம், மந்திரிக்கு சட்டமா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரே சட்டம் இல்ல சார். சட்டம் சரி வந்து யாரு இருக்காங்க யாரு போறாங்க இல்ல, சட்டம் சமம் தான், அதை நான் சொல்லல. ஆனால் ஏன் மீண்டும் தூசி தட்டப்படுகிறது தான் அங்க ஒரு கேள்வி சார். நீங்க தூசி தட்டப்பட்டதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. வந்து வழக்கை எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் விசாரிக்கலாம். என்ன இன்னைக்கு உள்ள வழக்கை நினைச்சு க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரீகவர் போட்டு பண்ணலாம். வந்து இந்த வழக்கு மாட்டேன் நீங்கதான் நம்ம சொல்லலாம். இன்னைக்கு சட்டத்தை நீங்க போடுறீங்க அதெல்லாம் எடுக்கலாம் முடியாது, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. சட்டம் எல்லாமே ஒரே சட்டம் தான். இந்த வழக்கை பொறுத்து 3 பேருமே விடுதலை தான். ஏன்னா இந்த வழக்கு வந்து நீங்க சொல்லலாம், 1000 சொல்லலாம் பண்ணலாம். இந்த 3 வழக்குமே வந்து நிக்காத, கோர்ட்ல நிக்காத வழக்கு. தெளிவா சொல்றேன் வந்து. ஏன்னா வந்து செந்தில் பாலாஜி வழக்கு நிக்காது. பொன்முடி வழக்கு வந்து அந்த கோர்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டே ஒரு ஜட்ஜஸ் விசாரிக்க தெளிவா விசாரிப்பாங்க.
சில வரைமுறையை கட்டுப்பட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவருக்கு பொன்முடியா இருந்தது. துரைமுருகனுக்கு சொத்து குவிப்பு வழக்கு என்னங்கிறத வந்து கலந்து ஆராய்ந்து அதுல வந்து ட்ரெயின் நடத்துறாங்க. ட்ரெயின் ஒரு மாசத்துல முடிக்கவே முடியாது, 6 மாசம் ஆக அது கூட வந்து குறைச்சி சொல்லுவாங்க. அவங்களுக்கு எனக்கு 4 வீக் டைம் கொடுப்பாங்க, நோட்டீஸ் கொடுக்குறப்ப ரெஸ்பான்ஸ் அப்ளை பண்ணிட்டு உடனடியே நீங்க ஃபைல் பண்ணி கொடுப்பாங்க. அதுவே எங்களுக்கு இன்னும் 8 மாசம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும். அப்ப திரு முத்துகிருஷ்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா அந்த வழக்கு தொடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது நான் சொல்ல முடியாது, அரசியல் சொல்ல முடியாது. சட்டம் தன் கடமையை செய்யும். என்ன சொன்னாரு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அதை பயன்படுத்துங்க அப்படிங்கிறாரு. அதே உண்மை. ஓகே சார், ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். அப்படியே இணைப்பில் இருங்க. அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் திரு ராமசேன் அவர்கள். அதாவது நான் அவங்ககிட்ட திரு முத்துகிருஷ்ணன்ட்ட வைத்த அதே கேள்வி தான் கேட்குறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் இருக்கிறாங்க, ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இருக்காங்க, ஒரு ஜுடிஷியல் கோர்ட்டினுடைய வழக்கு. நீங்கள் மயிலாடுதுறையினுடைய பிபி நீங்கள். ஸோ நான் அதையும் தாண்டி நீங்கள் ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்து அண்மையில் கூட 2 கொலைகள் செய்த அவங்களுக்கு நீங்கள் வந்து 2 இரட்டை ஆயுள் தண்டனை, 1 ஆயுள் தண்டனை வாங்கி 3 ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க. அது நீதியின் பக்கம் நின்று உண்மையின் பக்கம் நின்று நீங்கள் செய்ததற்கு நம்முடைய ராஜ்சரிகள் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. இப்போ வைக்கிற சார் கேள்வி, சட்டம் சமம் தான், ஆனால் திமுகவுடைய அமைச்சர்களுக்கு மீது மட்டும் வைக்கும்போது மட்டும் ஏன் வந்து இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்குது, காழ்ப்புணர்ச்சி இருக்குது, திமுகவை நெருக்கடி பண்ணது பிஜேபி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க? இந்த தலைப்பு முதல்ல சொல்லுங்க. முதல் தலைப்பு சொல்லுங்க. அடுக்கடுக்கான, அதாவது ஒரே நிமிஷம். நீதிமன்ற உத்தரவுகளால் நெருக்கடிக்குள் திமுக அரசு கேள்விக்குறி. என்னை பொறுத்தவரையும் நீதிமன்ற உத்தரவுகளால் திமுக அரசுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் கடந்த 8/4/2025 அன்னைக்கு சரித்திரம் வாய்ந்த முக்கிய தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் மாநில சுயாட்சிக்கு வழங்கப்பட்ட பிறகு திமுகவுக்கு வந்து எந்த நெருக்கடியும் இல்லை. இன்னும் சொல்ல போனா நான் சொல்றேன், சட்ட போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. சட்ட போராட்டம் திமுக எடுத்த எந்த சட்ட போராட்டமும் தோத்ததா வரலாறே கிடையாது. அது எந்த சட்ட இடஒதுக்கீடாக இருக்கட்டும், மருத்துவ பிஜி இடஒதுக்கீடு, எந்த விஷயத்திலுமே திமுகவுடைய சட்ட போராட்டம் தோத்ததா வரலாறு கிடையாது. நீட்டுக்கு மட்டும்தான் பெண்டிங். நீட்டுக்கும் இப்போ சட்ட போராட்டம் வந்து இப்போ உச்சநீதிமன்றத்தை நாட போறாங்க திமுகவில். அதுலயும் நிச்சயமா எப்படி 8/4/2025 அன்னைக்கு மாநில சுயாட்சிக்கு ஒரு சரித்தம் வாய்ந்த தீர்ப்பை தமிழக முதலமைச்சர் பெற்றாரோ அது போல நீட்டுக்கும் பெறக்கூடிய நாள் மிக விரைவில் இருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் சட்டம் தான் கடமையை செய்யணும். ரூல் ஆஃப் லா. whoever high he may be, he is not above law. அவர் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவர் சட்டத்துக்கு கீழ். இதுதான் சட்டம். ஆனா அதே சட்டம் மகாராஷ்டிரால துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அஜித் பவார் மேலேயும் இடி எல்லாமே இருக்கு. அவர் பிஜேபி கூட்டணியில சேர்ந்த பிறகு வாஷிங் மிஷின்ல பிஜேபிங்கிற வாஷிங் மிஷின்ல போட்டோடனே அவர் வெளுத்து நல்ல சுத்த தூயவரா ஆயிட்டார். அதுதான் இந்த செந்தில் பாலாஜிக்கோ துரைமுருகனுக்கோ உள்ள சட்டம். அதே சட்டம் அஜித் பவாருக்கும் அந்த பாரதிய ஜனதா மற்றும் அந்த கூட்டணியில் உள்ளவர்கள் மீது உள்ள வழக்குக்கும் அதே சட்டம் கடமையை செஞ்சதுன்னா சந்தோஷமா இருக்கும். ரெண்டாவது இதுல வந்து ஒன்னும் எந்த நெருக்கடியும் யாருக்குமே இல்லை. ஏன்னா திமுகவை பொறுத்தவரையும் பதவியை துச்சமாக தான் மதிக்கிறவங்க. அவங்க கொள்கைக்காக வாழக்கூடிய கட்சி. அது 75 ஆண்டு கால கட்சி. அது கொள்கைக்காக வாழக்கூடிய கட்சி. அந்த கொள்கைக்காக 2 முறை ஆட்சியை இழந்திருக்கக்கூடிய கட்சி. அதனால அதனுடைய மந்திரிகளுக்கு வந்து இந்த வழக்கெல்லாம் ஒரு நெருக்கடியும் ஏற்படுத்தாது. இன்னும் சொல்ல போனா நம்முடைய துரைமுருகன் அவருடைய சொத்து குவிப்பு வழக்கை பொறுத்தவரையும் அந்த 2 முறை அவர் விடுவிக்கப்பட்டிருக்கார். he was discharged. 2 முறையும் ஏன் விடுவிக்கப்பட்டார்னா அதுல பிரேமா ஃபேசி கேஸ் முதலேற்பு வழக்கு ஏற்படவில்லை என்பதால் அதுல ஆதாரங்கள் எதுவும் சொத்து குவித்ததாக ஆதாரங்கள் இல்லதால அவர் விடுவிக்கப்பட்டார். இப்ப ட்ரையலை ஃபேஸ் பண்ணாலும் இல்ல, அந்த விடுவிக்கிறதுல தான் ஒரு முரண்பாடு இருக்கு. என்ன அப்படின்னா அவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரோ இல்ல மிகப்பெரிய ஒரு கலைஞர் போல ஒரு எழுத்தாளரோ எம்ஜிஆர் போல ஒரு நடிகரோ கிடையாது. அவருடைய பயோகிராஃபிலே சொல்லியிருக்கிறார், நான் முதலில் சென்னை வரும்பொழுது ஒரு ட்ரங்கு பட்டியும் 50 நயா பைசாவோடும் இந்த ஜெமினி பிரிட்ஜு கிட்ட நின்றேன். நான் இப்போ ஜெமினி பிரிட்ஜ் இருக்கிற இடத்துக்கிட்ட நான் நின்றேன். என்னுடைய இத்தனை வளர்ச்சிக்கும் காரணம் என்னுடைய அரசியல் ஆசான் கலைஞர் அவர்களும் என்னுடைய முன்னோர் ஆசான் எம்ஜிஆர் அவர்களும் தான் சொல்லியிருக்கிறார். இப்போ சொத்து குவிக்கல அப்படின்னா வரும்போது அவ்வளவுதான் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கேள்வியா இருக்கு. சொத்து குவிப்பு வழக்குங்கிறதே
எதனால் அவர் மீது போடப்பட்டது, எந்த காலத்தில் போடப்பட்டதுங்கிறதெல்லாம் பார்க்கணும். நம்ம மீடியா வந்து நம்ம பேரலாக கோர்ட்டுக்கு இணையாக ஒரு ட்ரையல் நடத்தக்கூடாது. இல்லை 96ல் வந்து கேஸ் போடப்பட்டிருக்கு. விசாரணைங்கிறது நீதிமன்றம் தான் நடத்தணும். மீடியாவில் வந்து அவர் ட்ரங்கு புட்டியோட வந்தார், அதோட வந்தாரு, அவர் சொல்லியிருக்கலாம். அதன் பின்னால் அவர் என்னென்ன விவசாயம் பண்ணாரா, என்னென்ன தொழில் ஏதாவது இருந்ததா, அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பேசணுமே ஒழிய, அவர் ஒரு பேட்டி கொடுக்கறது, நான் எளிய குடும்பத்தில் பிறந்தேன் அப்படின்னா, ஒருத்தர் பிறப்பால் ஏழையா இருக்கலாம், அவருடைய உழைப்பால் அவர் பணக்காரராகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால அவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தாரு, ட்ரங்கு புட்டியோட வந்தாருங்கிறதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. என்னைக்கு என்ன பொறுத்தவரையும் ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் என்ன சொல்லணும், விசாரணை நீதிமன்றம் தான் நடத்தணும். மீடியாவோ அரசியல்வாதியோ நடத்தக்கூடாது. விசாரணை நீதிமன்றம் நடத்த போது ஏற்கனவே ஒரு நீதிமன்றம் அதை விசாரிச்சிருக்கு, டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாங்க, பிரைமா ஃபேசி கேஸ் நாட் மேட் அவுட்டு. அதில் எந்த அவர் துரைமுருகன் போடப்பட்ட மனுவில் வந்து நியாயம் இருந்ததால் அதை அலோவ் பண்ணி அவரை விடுவிச்சாங்க. இப்போ மேல் நீதிமன்றம் வந்து அதை விசாரிக்கணுங்கிறாங்க. அவர் ட்ரையலை ஃபேஸ் பண்ண தான் போகிறாரு. ட்ரையல்லையும் அதே என்ன டிஸ்சார்ஜ் பெட்டிஷனில் என்ன ரிசல்ட் வந்ததோ அதே தான், சொத்து குவிக்கப்படவில்லைன்னு விடுவிக்க போகிறாரு. திருப்பி ரீகால் பண்ணணும். ஏன், வாட்ஸ் த ரீசன், ஏன் ரீகால் பண்ணணும்? இல்லை, ரீகாலுங்கிறது அது எந்த சூழ்நிலைங்கிறத ஒவ்வொரு வழக்குக்கும் வித்தியாசப்படும். அதைத்தான் நான் கேட்க. இதில் நான் வந்து இந்த அரசியல் நிர்பந்தத்தால் பண்ணுறாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் நீதிமன்றங்கள் ஒவ்வொரு தீர்ப்பு கொடுக்கும்போது அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்களை நம்ம அலசி ஆராயறதுக்கு நம்முடைய வேலை இல்லை. நீதிமன்ற உத்தரவு ஒபேத ஆர்டர். ட்ரையலை ஃபேஸ் பண்ண சொல்றீங்களா, துரைமுருகன் ட்ரையலை ஃபேஸ் பண்ண போறாரு, நிச்சயமாக சொத்து குவிக்கப்படவில்லைன்னு விடுவிக்கப்பட போறாரு, விடுதலை செய்யப்பட போறாரு. அதனால அது ஒரு நெருக்கடி இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, பொன்முடி விஷயத்துல அவரே வந்து வயதோயத்தின் காரணமா நான் தவறுதலா பேசிட்டேன், பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவருடைய வயது, அவருடைய சேவை, அவருடைய படிப்பு இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு, என்னைக்கு ஒரு மனிதர் தான் செய்த தவறை தெளிந்து அது தவறு என்று தெரிந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட பிறகு அதை போய் திருப்பி ஆராய்ச்சி பண்றதுல அர்த்தம் இல்லைங்கிறது என்னுடைய எளியவனுடைய தாய்மையான கருத்து. சரி, அது மூணாவது, செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையும், செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுக்கக்குள்ள ஒரு விஷயத்தை பார்க்கணும். பெயிலை எப்போ கேன்சல் பண்ணலான்னா, பெயிலோட கண்டிஷனை மீறினா கேன்சல் பண்ணலாம். ஒரு பிணைக்கு வந்து சில நிபந்தனைகள் விதிப்பாங்க. அந்த நிபந்தனைகளை மீறினால் அந்த பிணையை வந்து ரத்து செய்யலாம். இவரை செந்தில் பாலாஜியை விடுவிக்கக்குள்ள முக்கியமான ஒரு அம்சம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, உச்ச நீதிமன்றத்தில் அவர் அமைச்சராக கூடாதுன்னா கண்டிஷன் கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு அதாவது அவர் அமைச்சராக கூடாது இல்ல அப்படிங்கிற நிபந்தனை இல்லை. அதனால அவர் நிபந்தனை மீறினார்னு சொல்றதுல வந்து எனக்கு அதுல ஏற்புடைய கருத்தாக இல்லை. இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் என்ன உத்தரவிடுகிறதோ அதை நிச்சயமாக செந்தில் பாலாஜி வந்து கடைபிடிப்பார். அதுவும் ஒன்றும் சிக்கல் இல்லை. சரி, ஏன்னா அவரும் வந்து முத்துகிருஷ்ணன் நீங்க வழிமுறைங்களா, அப்போ 3 பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள் அப்படின்னு, என்னது இந்த கேஸ் நிக்காத கோர்ட்ல அப்படின்னு இல்லை. அதாவது இந்த வழக்குகள் எதுலையுமே பிரைமா ஃபேசி கேஸ் இல்லை. அதனால திமுக இந்த வழக்குகளால எந்த நெருக்கடியும் திமுக இல்லை. என்ன காரணம்னா, இந்த வழக்குகளுக்கு நெருக்கடின்னு ஒரு மாயையை எதிர்க்கட்சி உண்டாக்குறாங்க. ஏன்னா இந்த ஒரு மாயை, நீதிமன்றம் நெருக்கடி உண்டாக்கல, நீதிமன்றம் தன் கடமையை செய்யுது. அதுல நான் குறுக்க எதுவுமே எதிர்கட்சிகள் அரசியல் என்ன மாயையை உண்டாக்குறாங்கன்னா, இந்த மாநில சுயாட்சியில ஒரு தீர்ப்பு வாங்கிட்டாங்க, அடுத்து நீட்டுக்கும் நாங்க சட்ட போராட்டம் செய்ய போறோம்னு திமுக சொல்லிடுச்சு. என்னடா ஒவ்வொருக்கும் உச்ச நீதிமன்ற கதவுகளை தட்டி இவங்க தீர்ப்பை வாங்கி இவங்களுடைய திமுகவுடைய இமேஜும் முதலமைச்சருடைய பர்சனல் இமேஜும் கூடிக்கிட்டே இருக்கு. இதுல ஏதாவது செய்யணும்னு, இதெல்லாம் சின்ன விஷயங்கள் நிச்சயமா ஏற்படுத்தாது, எந்த விதத்திலும் திமுகவை பாதிக்காது. தொடர்ந்து பேசுறோம். அடுத்து இணைமொழியாக இருக்கக்கூடிய திரு தூத்துக்குடி செல்வம் வழக்கறிஞர், சொல்லுங்க, நீங்க இதை வச்சு அரசியல் தான் பண்றீங்களே தவிர எங்களுக்கு வழக்குகள்ல நெருக்கடி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க சேயோன் அவர்கள் சார் தூத்துக்குடி கணேசன் செல்வம் சார் இருக்கீங்களா? ஓகே, இப்ப என்ன கொஸ்டின் அப்படின்னா,
இந்த வழக்குகளை வைத்து எதிர்க்கட்சிகள் ஒரு மாய தோட்டத்தை தான் உண்டு பண்றாங்க. எங்களுக்கு நெருக்கடியெல்லாம் இல்லை, இது சர்க்கிள்களை ஏற்படுத்தாது, கேஸ் வந்தாலும் நிக்காது அப்படின்னு 2 வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்து? நீங்களும் ஒரு வழக்கறிஞர், உங்களுடைய கருத்து? ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அருள் கபரியல் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். அதாவதுங்க, ஒரு நல்ல வழக்கறிஞர்கள் மோசமான வழக்கில வாதாடும் போது தோத்து போயிடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி மோசமான வழக்கில் வாதாடுகிற வழக்கறிஞர்களாகத்தான் என்னுடைய அண்ணன் மரியாதைக்குரிய முத்துகிருஷ்ணன் சார் அவர்களையும் நண்பர் சேவன் அவர்களையும் நான் பார்த்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நல்ல வழக்கறிஞர்கள், அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து. அதே நேரத்துல ஒரு மோசமான வழக்குல வாதாடும் போது எவ்வளவு நல்ல வழக்கறிஞர் ஆனா இருந்தா கூட அவங்க தோத்து போயிடுவாங்க. அது அத மாதிரிதான் நான் பார்த்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல என்ன பார்க்கணும்னு கேட்டா, அண்ணன் சேவன் அவர்கள், நண்பர் சேவன் அவர்கள் சொன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சியோட மிஷின்ல போட்ட உடனே அஜித் பவார் யோக்கியமாயிட்டாரான்னு சொல்லி சொன்னாங்க. அதுல மரியாதைக்குரிய நண்பர் சேவன் அவர்கள் ஒண்ணு யோசிக்கணும். செந்தில் பாலாஜி அவரை ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல இந்த ஊர்ல கரூர்ல போய் நின்றுட்டு, கரூர்ல இந்த ஊரில் ஒருவர் இருக்கிறார், அவர் முதலமைச்சருடைய அந்த பதவிக்கான பட்டியலிலும் அவர் இருந்தார், அந்த பேனல்ல இருந்தாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலில் அவரைத்தான் கைது செய்வோம்னு சொன்னார். அதையும் மறந்துடாதீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே, உங்க கட்சியில சேர்ந்து ஆட்சிக்கு வந்த உடனே அவர் ரொம்ப சலவை செய்யப்பட்டவராக, அழுக்குகள் எல்லாம் அகற்றப்பட்டவராக ஆயிட்டாருங்கிறதையும் நம்ம செயல் மறந்துடக்கூடாது. சரி, இதுல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்தவரையில உச்ச நீதிமன்றம் என்ன நினைக்கின்றா, அவர் பெயில் கொடுத்திருக்கு. அவர் பெயில் கொடுத்திருக்க தவிர பிரைவேடைஸ் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் ட்ரையல் முடிச்சு அதுக்கு பிறகு பார்க்கணும். இப்போ பார்க்க முடியாது. கேஸ ட்ரையலுக்கு எடுத்தாச்சு, சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, ட்ரையல் ஆரம்பிச்சாச்சு. அப்போ இனிமேல் நீங்க கேஸ் முடிகிற வரைக்கும் அவர் இஸ் அன் அக்யூஸ்ட் பிஃபோர் லா, அதாவது சட்டத்தின் முன் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர். அதனால அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அவருக்கு பெயில் கொடுக்கும் போது விட்னஸ் டாம்பரிங் பண்ண மாட்டேன் என்ன கேட்டார். பெயில் கேட்கும் போது என்ன கேட்டா, எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் இப்பொழுது அமைச்சராக இல்லை, அதான் முக்கியம். ரொம்ப அவருக்கு பெயில் கொடுத்ததுக்கு மெயினான காரணங்கள் இல்ல. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இப்பொழுது அமைச்சராக இல்லை, எந்த பொறுப்புல இல்ல, எனக்கு உடல்நல சரியில்லைன்னு சொல்றாரு. 26ஆம் தேதி டெய்லி, 28ஆம் தேதி அவர் அமைச்சராகிறார் சொன்னா, அந்த 2 நாட்களுக்குள் அமைச்சராகி இப்போ கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 8 மாசம் 9 மாசம் ஆயிடுச்சு. அவர் நல்ல ஹெல்த்தியா அவர் அந்த டிபார்ட்மெண்ட் அவர் போர்ட்போலியோ அமைச்சராக இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, அமைச்சராக இப்ப என்ன கொஸ்டின் வருது இல்ல, சுப்ரீம் கோர்ட் எந்த இடத்துல நீங்க அமைச்சராக கூடாது அப்படின்னு சொல்லல அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒன்று. அடுத்து ரெண்டாவது, அந்த கேள்வி வச்சுறேன். அடுத்து ரெண்டாவது, அதிமுக பீரியட்ல பண்ண அந்த தவறுக்கு அவரு அதிமுக இருந்து விலகி டிடிவி தினகரனோடு 1.5 வருடம் பயணித்தார். அப்பெல்லாம் போடாத வழக்கு திமுக மினிஸ்டரா வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5.5 வருடங்களுக்கு பிறகு போட்டதன் காரணம் என்ன அப்படின்ற கேள்விதான் முன்வைக்கிறோம். படிக்கணும். அதாவது அவர் யாரு, எந்த ஊர்ல இருந்தாரு, எப்ப எங்க இருந்தாருலாம் அவசியம் இல்லை. அதாவது சம்பவம் தான். அதாவது வழக்கு தொடுக்கப்பட்ட காலம் எந்த காலம் அப்படின்னா கிடையாது. நீங்க கம்ப்ளைண்ட் லேட்டா கொடுத்துட்டீங்க, அதனால எஃப்ஐஆர் போடக்கூடாது அப்படின்னா அவசியம் இல்லை. அது வேற. ஆனா இன்னும் இப்ப என்ன சொல்றேன்னு கேட்டா, இப்ப அவரு அமைச்சருங்கிற அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தால் விட்னஸர் டிரான்ஸ்பரன்ஸ் பண்ணிடுவார்னு சொல்லி என்போர்ஸ்மெண்ட் அவரை பெயில கேன்சல் பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இல்ல, அந்த மாதிரி இதுவரைக்கும் யாரும் புகார்கள் சொல்லலை. எங்களை அமைச்சர் மிரட்டுறாரு, அமைச்சர் தரப்பு மிரட்டுறாங்கன்னு இதுவரைக்கும் யாரும் சொல்லலை. அமலாக்கத்துறையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்போ இதுவரைக்கும் யாரும் அந்த மாதிரி சொல்லலையே. நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்களேன். இன்வெஸ்டிகேஷன் அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இருக்கு பாருங்க, அவங்களுக்கு கிடைத்திருக்கிற ஆவணங்கள் ஆதாரங்களை சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்ட நீங்க ஆர்டிகல் 142 இருப்பாருங்க, அரசியல் சட்டத்தோட 142வது பிரிவு உச்ச நீதிமன்றம் பயன்படுத்தியதெல்லாம் தலையில வச்சு கொண்டாடுற நீங்க
இதை ஏன் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா உடம்புல ரொம்ப வலி ஏற்படுத்துங்கிறது எனக்கு தெரியல. யாரும் கஷ்டமா இதை எடுத்துக்கலையே. பேஸ் தான் பண்ண போறாங்க. சரி சார், நான் முதல் ஷிப்டா நான் ஒருத்தையே வரல கொஞ்சம் நீங்க, அதனால இது முதல் ஷிப்ட்ல எப்பவுமே கொஞ்சம் நாகரிகமா போயிடுவோம் நம்ம. அதனால அதை உச்ச நீதிமன்றம் என்ன கேட்குதுன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு அவசரமா நீங்க அமைச்சரவையில அமைச்சராக பதவி ஏற்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது, அதனால நீங்க அமைச்சரா தொடர போறீங்களா அல்லது வெளியே இருந்து கேஸ பேஸ் பண்ண போறீங்களா, ட்ரையல் பேஸ் பண்ண போறீங்களான்னு இருந்தான். அதனால இந்த ரெண்டுல ஒண்ணுக்கு திங்கட்கிழமைக்குள்ள அவர் முடிவெடுத்து ஆகணும், வேற வழியே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, துரைமுருகன் அவர்கள் அண்ணன் சொன்னாங்க பிரேமா பேசி கேஸ் மேட் அவுட் ஆகலை சொல்லி. எப்போ நீங்க ரூலிங்ல இருக்கும்போது டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுவீங்களா சார்? அது திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுவாங்களா? எது வழக்கில இருந்து விடுவிக்கணும்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுவாங்க 239ல. அதை உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. நான் என்ன சொல்றேன், ட்ரையல் பேஸ் பண்ணுங்க சார். ஹைகோர்ட் என்ன சொல்லுங்க உங்களுக்கு, உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ண தப்பு, ட்ரையல் பேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. துரைமுருகன் அதாவது வேலூர் மாவட்டத்தில் அவருக்கு இருக்கு இன்சூரன்ஸ். இன்னைக்கு இருக்கிற மூத்த சட்டமன்ற உறுப்பினர், மூத்த அமைச்சர், அவர் இன்சூரன்ஸ் பண்ணிட்டா வெளியே டிஸ்சார்ஜ் வாங்கியிருக்காருன்னு சொல்லி அவரை விடுவித்தது தவறுன்னு சொல்லி இந்த நீதிமன்ற கருவி சார். ட்ரையல் நடத்த ட்ரையல் பார்க்க வேண்டிய ட்ரையலை பேஸ் பண்ணுங்க. இல்ல அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. 3 பேர் ட்ரையல் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டிப்பா ஆகணும். சரிங்க சார். சீமான், மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாருங்கிறதுக்காக ஓடி 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 தமிழ்நாடு முழுக்கெல்லாம் வழக்கு போட்டீங்களா சார்? இவரு இன்னைக்கு திரு பொன்முடி அவர்கள் ஒரு மூத்த அமைச்சர், அந்த சேவன் அவர்கள் சொன்னாங்க, ரொம்ப பெருசியா, அதாவது ரொம்ப இறக்கமா பேசினாரு. அவருடைய வயதின் காரணமாக, அவருடைய கல்வி தகுதியின் காரணமாக அப்படிலாம் சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், வயது உங்களுக்கு அதிகமாயிடுச்சு, சரி, நினைவாற்றல் குறைஞ்சிட்டு, ஏழல உடல் பலகீனமாயிட்டு, நீங்க என்ன செய்யணும், அமைச்சர் பதவியிலிருந்து வெளியேறி நீங்க அமைச்சராக ஆக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு உடல்நிலை ஒத்து வரவில்லை. சரிங்க சார், நான் தொடர்ந்து பேசலாம். இரண்டாவது சுற்றுல ஒரு நிமிஷம் முடிச்சிடும். அதாவது இந்த உடல்நிலை பலகீனமாக இருக்கிற, மனநிலை சரியில்லாத, மனநிலை ஒத்து வராத ஒருவரை அமைச்சராக நீடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதனால நீதிமன்றங்கள் மிக சரியான பாதையில் செல்கிறது. திமுக இவங்க ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிமன்றங்களில் தவறான தகவல்களை தெரிவித்து நீதிமன்றத்தை தவறாக பயன்படுத்தி இவங்க விடுதலை, அதாவது டிஸ்சார்ஜ் வாங்குறது, கேஸை இழுத்தடிக்கிறது. நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன், ஊழல் வழக்க சுப்ரீம் கோர்ட் 142 ஆர்டிகல் 142ல இருக்கிற ஸ்பெஷல் பவரை பயன்படுத்துறாங்கல்ல, அதே உச்ச நீதிமன்றம் என்ன செய்யணும்னு கேட்டா முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு மூலமா சொல்றேன், இங்க ஒரு பிரைவேட் மெம்பர் பில் போடுது சார். அதாவது அது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சொத்து குவிப்பு வழக்கு பாருங்க, டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் கேஸ், இந்த அசெட் கேஸ 6 மாசம் 1 வருடத்துக்குள்ள ட்ரையல் முடிக்கணும்னு சொல்லி ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணுங்க. கொண்டிருக்கிறது திமுக ஒண்ணு பதவி பெற முடியாது. ஊற்றுக்கண்ணாக இருக்கிற திமுக நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனையாளரும் அகில பாரத மக்கள் கட்சியின் மாநில தலைவர் திரு பாபு பரமேஸ்வரன் அவர்கள், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ 3 பேருமே தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அதிமுகவில் இருக்கும்போது வழக்கு இல்லை, திருப்பி அதிமுகலேருந்து டிடிவி தினகரன் போனப்போ கூடயும் வழக்கு இல்லை, அப்புறம் டிடிவி தினகரன்ட்டு திமுகவில் போய் பதவியில் இல்லாமல் இருந்தார், கட்சியில் தேர்தலுக்கு முன்பதாக சேர்ந்தார், அப்பையும் வழக்கு இல்லை. ஆனால் தேர்தலில் நின்று போட்டியிட்டு எம்எல்ஏவாக வந்த பிறகு நம்ம மதுவிலக்கு ஆயத்தீர்வு மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக வலம் வந்த 1.5 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் அமலாக்கத்துறை கேஸ் ரீகால் பண்ணுது. ஸோ அப்போது அமலாக்கத்துறை, அதாவது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், இடி ஐடி இந்த ரைடு விடுறது எல்லாமே மத்திய அரசு அது தன்னுடைய ஏஜெண்டாக வச்சிருக்கு, இப்போ தேர்தல் ஆணையத்தையும் சேர்த்து ஏஜெண்டாக வச்சிருக்கு அப்படின்றாங்க. இதில் சந்தேகப்படுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைனாலும் சந்தேகப்பட்டு தான் ஆகணுமோ அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வருது. அதையும் தாண்டி துரைமுருகன் கேஸை ரீகால் பண்ணியிருக்காங்க. பொன்முடி அவரோடது வேறு, அது ஒரு சர்ச்சை பேசு, அது இந்த 2 வழக்குகளோட நம்ம சேர்க்க வேணாம். ஸோ இந்த 2 வழக்குகளும் பழிவாங்குதலுக்காக பண்ணப்பட்டிருக்கதான்ற கேள்வி.
ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நெறியாளர்களுக்கும் என்னோடு இந்த விவாத மேடையில் கலந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் முதல்கண் என்னுடைய வணக்கம். வணக்கம். இதில் நம்ம இந்த கேஸை பற்றி நம்ம இந்த 3 இடத்துலையும் அவர் இருந்துட்டு வந்து அமைச்சர் ஆனதுனால இப்போ வந்து மத்திய அரசு வந்து இவர் மேலே பழிவாங்கும் நடவடிக்கையாக ஆளும் திமுக அரசு மீது இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களில் ஒருவர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் மேலே வந்து இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக நெருக்கடி கொடுக்குறாங்களோ அப்படிங்கிறதுடைய உட்கருத்து தான் நீங்கள் கேட்ட கேள்வி. இப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டி அப்போ எந்த பதவியிலையும் இல்லை நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு கிட்டத்தட்ட 471 நாட்கள்னு நினைக்கிறேன் அவர் உள்ள அந்த சிறை கைதியாக இருக்கும்போது அந்த மாதிரி இருந்துட்டு அந்த ஜாமீனை வாங்கிட்டு அவர் வெளியில் வர்றார். 470 நாட்கள், 470 கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலாக. அப்போ இங்கே வந்த உடனே 2வது நாளே அவர் வந்து மீண்டும் அதே துறைக்கு அமைச்சராகப்படுகிறார். ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டால் அந்த குற்றத்தை ஒன்று நம் நீதிமன்றம் மூலமாக இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி வெளியில் வரணும். இவர் கைதாகும் போதே இவர் அமைச்சராக தான், துறை இல்லாத இலாக்கா இல்லாத அமைச்சராக அவரை வைத்திருந்தார்கள். அப்புறம் இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் கூப்பிடும்போது நீங்கள் வர முடியாத சூழ்நிலைகள் 4 முறை, இது 4வது முறை. அதற்கு காரணம் என்ன? அவர் முக்கிய துறையான இந்த மின்சாரத்துறை. இப்போ இந்த மின்சாரத்துறைங்கிறது எப்படி தமிழக மக்களுடைய இப்போ இது வந்து மிகப்பெரியமான ஒரு வெயில் காலம். இந்த இடத்துல அந்த அமைச்சரும் மற்ற அதிகாரிகளும் தயாராக இருந்தால்தான் தமிழக மக்களுக்கு தடையில்லாத மின்வெட்டு கொடுக்க முடியும். அப்போ அமைச்சர் வந்து அடிக்கடி கோர்ட்டு நீதிமன்றம்னு போயிட்டு இருக்கும்போது முடிவெடுக்க முடியாத சில பிரச்சனைகள் வரும். அப்போ உச்சநீதிமன்றம் கேட்கறது என்ன, நீங்க அமைச்சரா தொடர்றீங்களா இல்ல இந்த பிணையை நாங்க ரத்து பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கறாங்க. அப்போ நான் அமைச்சரா இல்லாம இருக்கும்போது என்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டி பிணை வாங்கிய நான் இன்னைக்கு என்ன பண்ணணும்? தார்மீக அடிப்படையில தன்னுடைய பதவியை நிச்சயமாக ராஜினாமா செய்துவிட்டு அவராகவே முன்வந்து நீதிமன்றத்திலே தீக்குளித்து இந்த குற்றங்கள் என்மேல் சுமத்தப்பட்டதை இல்லைன்னு சொல்லி நிரூபித்து விட்டு அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் பதவி ஏத்துக்கிட்டாருன்னா இது போன்ற சர்ச்சைகள்ல அவரும் மாட்ட மாட்டாரு, ஆளுகின்ற திமுக அரசும் மாட்டாது. அதாவது 2Gல எப்படி அன்றைய அமைச்சர் ராசா அவர்கள் பதவி விலகி வாதாடி வெற்றி பெற்று திருப்பி தேர்தலுக்கு வந்தாரோ அதே போல வரணும்னு சொல்றீங்க. ஆனா இங்க எனக்கு இதுல ஒரு முரண்பாடு இருக்கு. அதுக்கு இந்த கேள்வி நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வராரு. இரவு நேரங்களில் வரும்பொழுது அங்கே மின்வெட்டு ஆகப்படுகிறது. அப்போது அதனுடைய துறை ரீதியான மினிஸ்டர் யாருன்னு கேட்குறாரு. செந்தில் பாலாஜின்னு அவருக்கு கிடைச்சவொடனே அடுத்த நாள் அமித்ஷா அவர்கள் போன அடுத்த நாள் கரூரில் வந்து ரைடு விடப்படுகிறது. அங்கே அமலாக்கத்துறையினர் அவங்களுடைய செந்தில் பாலாஜியோடைய தரப்பினரால் தாக்கப்படுறாங்க. அது விஸ்வரூபம் எடுக்குது. ஸோ அப்படின்றப்போ அந்த ஒரு நாள் இரவில் அமலாக்கத்துறையை ஏவி விட்டது யாருன்னு தான் இங்கே ஒரு மிகப்பெரிய மீண்டும் ஒரு கேள்வியாக இருக்குது. பாபு சார் சொல்லுங்கள். நான் பிரேக் மாதிரி கேள்வி வச்சு, உள்துறை அமைச்சர் வந்த பிறகு அந்த மின்சாரம் கட் பண்ண பிறகு அமலாக்கத்துறை ரைடு பாய்கிறது. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அன்றைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையே அந்த எக்ஸ்தலத்தில் வார்த்தை போர்கள் அடிக்கடி வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேஸ் வீரியம் எடுத்து தான் வந்து அவர் வந்து சிறைக்கே அனுப்பப்படுகிறார். அப்போது பிஜேபி வேணுமே வெஞ்சன்ஸ் வச்சு தான் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி திமுக தரப்புலேருந்து கருத்துக்கள் வைக்கப்பட்டது. இல்லை சார், இப்போ ஒரு குற்றமே நடக்கலை அப்படின்னு சொன்னா ஒருத்தர் மேல நம்ம பொய் கேஸ் போட முடியுமா? திமுக ஃபீல்டில் இருக்க போகும்போது குற்றம் நடக்கல. இப்போ எப்போ நடந்தாலும் கூட திமுக ஆட்சி காலத்தில் இருந்தாரு. ஸோ அவர் மினிஸ்டர் இவர் வந்து ஆரம்பத்தில் திமுக வந்தாரு, அப்புறம் அதிமுக போனாரு, அப்புறமேட்டு டிடிவி போனாரு, அப்புறம் திருப்பி திமுக வந்திருக்கிறாரு. ஏடிஎம்கே பீரியட்ல பண்ண ஒரு அக்கிட்டலுக்கு தானே மன்னிக்கணும், அந்த தவறுக்கு தானே வந்து அவர் இப்போ சிறைச்சாலை. நிச்சயமா இது வந்து இப்போ ஒரு மத்திய அரசை பத்தி ஒரு குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய எப்பவுமே உள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இப்போ இவங்க வந்து மத்திய அரசு தான் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த குற்றம் நடக்கலைன்னு சொன்னா நீங்க சொல்றது ஓகே, குற்றம்ங்கிற ஒண்ணு நடந்திருக்குது. அதைத்தான் அதுதான் என்னோட பாயிண்ட். குற்றம் நடந்திருக்கு. அந்த குற்றம் எப்ப நடந்ததுன்னா அதிமுகவில் அமைச்சராக இருந்தப்ப நடந்திருக்கு. எப்ப நடந்தாலும் குற்றம் தானே. அதை வந்து எப்போ நம்மளுடைய வழக்கறிஞர் சொன்ன மாதிரி தான் அது எப்போ எடுக்கணும் என்னங்கிறது வந்து இது வந்து ஒரு கோ இன்சிடென்டா இவங்க முதல் நாள் சொன்னாங்க அடுத்த நாள் வந்துச்சுங்கிறதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. அது அரசியல் ரீதியான ஒரு நிச்சயமாக அது வந்து அரசியல் ரீதியாக பூசப்பட்ட சாயம் தான். அதுல உண்மைத்தன்மை கிடையாது. இன்னும் ஓப்பனாகவே கேட்குறேன், கொங்கு பெல்ட் வந்து திமுக வந்து வீக்கா இருக்கு, செந்தில் பாலாஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தினாலையும் இந்த விஷயம் நடந்திருக்கு. கொங்கு பெல்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு வீக்கா இருக்குங்கெல்லாம் வந்து இப்போ ஈடிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது இல்லையா? கொங்கு பெல்ட் கிடையாது. இப்பவுமே வந்து இப்போ ஆளுகின்ற திமுக இருக்கும்போது இப்போ அந்த பெல்ட்ல வந்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து ஏடிஎம்கே அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, சாரி எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
இவர் மேல தொடுக்கப்பட்ட வழக்கோடைய சாராம்சத்துடைய உண்மைத்தன்மையை கண்டறியறதுக்கு தான் நீதிமன்றங்கள் வந்து அந்த எடுத்திருக்கிறாங்க, அந்த ஸ்டெப் எடுத்திருக்கிறாங்க. இப்போ அந்த ஸ்டெப்பில் வந்து இவர் போய் வாதாடி ஜெயிச்சு இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு வெளியில வர வேண்டிய தார்மீக கடமை வந்து அவருக்கு இருக்குது. இவர் எந்த கட்சியில இருந்தாரு, டிராவல் பண்ணாரு, வந்தாரு, இங்க இருந்து இங்க வந்ததுனால பழிவாங்கும் நடவடிக்கை, இது மத்திய அரசுடைய நடவடிக்கை அப்படிங்கிறதுக்கெல்லாம் மத்திய அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்ப என்னன்னா ஈடிங்கிறது டெல்லியோடைய இது அப்படிங்கிறதுனால உடனே நம்ம குற்றச்சாட்டை வந்து மத்திய அரசு நோக்கி கை காட்டிடுறோம். இதுக்கு முன்னாடியே அப்புறம் ஏன் அஜித் தோவலை வந்து பிஜேபிக்கு வந்தவொடனே புனிதராக்குனீங்க அவரை? இல்ல அப்படி பார்த்தா நிறைய இருக்கு. நம்ம லிஸ்ட் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு இடத்துல இருந்துமே வந்தவங்களுக்கு எல்லாருமே இருக்குது. இப்ப அப்படி பார்த்தா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கிருந்து வந்தோடனே அவருக்கு பதவி கொடுத்தாங்க, முக்கியமான போர்ட்போலியோ கொடுத்தாங்க. இன்னைக்கு டிஎம்கேல இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களுடைய எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பின்புலத்தில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த கட்சியில தான் வந்திருக்காங்க. செந்தில் பாலாஜி தமிழக பிஜேபியில் இணைஞ்சிட்டா அவர் மீது இந்த வழக்கு எல்லாம் வந்து நீர்த்து போயிருமா? இல்ல அப்படியெல்லாம் போக முடியாது. உச்சநீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் அதுதான் இப்ப பார்க்க முடியுது. பிஜேபிக்கு அகைன்ஸ்டா பண்ணக்கூடியவங்க எல்லாம் பிஜேபிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அப்படி வந்து நம்ம சொல்றோம். இப்ப ஆளுநரை பற்றி ஒரு இது வந்துச்சு, சர்ச்சை வந்துச்சு, அப்ப எல்லாரும் கைதட்டி வரவேற்றீங்க, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை நீங்க வரவேற்கிறீங்க. இப்ப இந்த அமைச்சர் மேல இருக்கிற வழக்கை வந்து ஜாமீனை ரத்து பண்ணணுமா இல்ல நீங்க அமைச்சர் பதவியை விட்டுட்டு வாங்கும்போது ஏன் அந்த அமைச்சர் பதவியை விட்டுட்டு வெளியில போய் மீண்டும் அவர் அந்த குற்றவாளி இல்லைங்கிறது நிறுவனம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மீண்டும் அமைச்சர் பதவி எடுக்கல என்ன ஒரு கஷ்டம் இருக்குன்னு தெரியல. இன்னொரு விஷயம் வந்து இது வந்து கோர்ட்ல இருக்க சமாச்சாரம், அதை பற்றி நாம வந்து எந்த கருத்துக்களும் சட்ட ரீதியாக நம்ம சொல்ல முடியாது. தீர்ப்புகளை தான் வந்து நம்ம இல்ல விவாதிக்கிறதே வந்து ஒரு ரொம்ப டெப்தா போக முடியாது. சில விஷயங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வழக்கு இது. சோ இப்ப தமிழக அரசும் மத்திய அரசும் இதை வந்து நோக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவர் இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் போர்ட்போலியோடைய அமைச்சர், அனைவராலும் உற்று நோக்கப்பட்ட ஒரு வழக்காக இது இருக்கிறது. சாட்சிய கலைப்பாரு அப்படின்ற அதை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்களே. என்ன ஒண்ணு இப்ப இவருக்கு கண்டிஷன் போட்டு டெல்லியில தான் நீங்க இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு, இவர் அமைச்சரா வந்திருக்க முடியுமா என்கிற கேள்வியை நாங்க வைக்கிறோம். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு முத்துகிருஷ்ணன் சார், இரண்டாவது சுற்று கருத்தும் உங்களுடைய நிறைவு கருத்தும் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். இப்போ வந்து என்னதான் வந்து பண்ணாலும் ட்ரையலை வந்து அவங்க சந்திச்சுதான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ செந்தில் பாலாஜினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? அடுத்த கட்ட நகர்வு வந்து அவர் வந்து இப்ப சத்தீஸ்கர்ல வந்து ஹிமுசோன் சீஃப் மினிஸ்டர் வழக்க சந்திச்சு பிஜேபி போட்ட வழக்க சந்திச்சு அதுக்கப்புறம் ஜெயிச்சு அதுக்கப்புறம் கொடுக்க ஹிமோசோரன் நல்லா தெரியும் உங்களுக்கு. அது மாதிரி இவர் இந்த வழக்குல ஜெயிக்கணும்னாலும் மத்திய வெளியே வந்து வழக்க ஒழுங்கா நடத்தி முடிவு போட்டு வெளியே வரலாம், உழுக்க வரலாம், வாய்ப்பு இருக்கும். கேட்டீங்க. இப்போ வந்து செந்தில் பாலாஜி வந்து தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கிறாரா? நல்லது. ராஜினாமா கட்சிக்கு நல்லது, அவருக்கு நல்லது. ஓகே, அதே போல துரைமுருகனுடைய துரைமுருகனுடைய வழக்கு எப்படி போகும் சார்? துரைமுருகனுடைய வழக்கு நிக்காது சார். 6 மாதத்துக்கு 1 மாதம் முடிக்கவே முடியாது ட்ரெயிலுக்கு. நல்லா தெரியும் எனக்கு. நான் ட்ரெயில் இல்லை, நான் ட்ரெயில ட்ரெயின் முடியவே முடியாது. 6 மாதம் மினிமம் 6 மாசமாச்சும் ஆகும். அதுக்கு ஹைகோர்ட் வருவாங்க, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்குள்ள பதவி காலம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மறுபடிக்கும் தேர்தல் சந்திச்சு அவர் வந்து மறுபடியும் பதவிக்கு வந்துருவார். அது அவருடைய அதை பொறுத்தவரை. அண்ணன் பொன்முடியை பொறுத்தவரை என்னன்னாக்க இது நீதிமன்றமே இருக்கிறதுனால நீதிமன்றம் எப்படி சரியான தீர்ப்பு கொடுக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா வந்து ஒரு வழக்க பதிவு பண்ணணும் அப்படின்னாக்க அந்த வழக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்டேஷன் வந்து கோர்ட்டுக்கு வந்து கோர்ட்ல இருந்து உள்ளுக்கு போகணும். இதுதான் வந்து ஒரு இது வந்து சுமமோட்டாவை எடுத்து ஒரு மந்திரியை பழிவாங்கலாம் இல்ல அவர் பேசக்கூடிய கருத்து வந்து அதாவது எப்போது முடியாது. அது ஏதாவது மாறலாம், வார்த்தைகள் மாறலாம், ஏதாவது தவறுகள்லாம் புரியலாம். அத வந்து இப்ப எவ்வளவோ பேர் பிஜேபியில பெரிய பெரிய ஆட்கள்லாம் மன்னிப்பு கேட்காரு, மன்னிச்சிருக்கோம் தானே கேட்டுக்காரு. ஏன் மன்னிப்பு கொடுத்து வெளியே வர வேண்டியான? அதெல்லாம் வந்து இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது வந்து சாதாரண இன்றைய பொறுத்தவரை இன்றைய கால சூழ்நிலையில அதனால இந்த வழக்கு வந்து நிக்காது. அதுதான், அதாவது வழக்கு நிக்காது. நான் சொல்வதை விட என்ன தீர்ப்பு வருது என்பது எல்லாருமே பார்க்கிறோம். ஏன்னா இது நீதிமன்றம் கையில் எடுத்துருக்கு. இந்த வழக்கை வந்து நீதிமன்றம் எடுக்கும் போது நம்ம வந்து எப்படி பண்ணாங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது உண்மையான முடிவு நமக்கு தெரியும். ஓகே சார், நன்றி. நிறைவான கருத்துக்கு அப்படி என்ன திரு செல்வம் சார், உங்களுடைய கருத்தும் நிறைவான கருத்தும்.
அதுல செந்தில் பாலாஜி வழக்கு பொறுத்த வரைக்கும் ஏன்னா எக்கோ அடிக்கிறேன். அதாவது செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் அவரு வந்து செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க சார், ஒன்னும் பிரச்சனை, ஆடியோ பிரச்சனை இல்ல, பேசலாம். செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் கன்ஃபஷன் ஆயிருக்கார். நீங்க அண்ணன் முத்துகிருஷ்ணனுக்கும் சரியான சேவன் அவர்களுக்கு சொல்றேன், அவர் வந்து நான் லஞ்சம் வாங்கியது உண்மை, ஆனால் திருப்பி கொடுத்தேன், அடித்தது உண்மை, வெட்டியது உண்மை, அவன் பையில இருந்து ரூபாயை களவாண்டது உண்மை, ஆனா திருப்பி கொடுத்தேன். இல்ல, செந்தில் பாலாஜி ஹைகோர்ட்ல கன்ஃபஷன் கொடுத்திருக்காரு, நான் பணம் வாங்கியது இல்லை, அந்த பணத்தை திருப்பி செட்டில் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நிச்சயமா அந்த கேஸ் வந்து கன்விக்ஷன்ல தான் போய் நிற்கும், அதுல மாற்று கருத்து இல்ல. பொன்முடியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ரொம்ப லாபகமா, அண்ணன் முத்துகிருஷ்ணன் சரி சேவன் சரி அவரு 2 பேருமே லாபகமா போனாங்க. அதாவது அவரு கன்விக்டர் ஆனவர், நீங்க நல்லா கவனிக்கணும், அவர் வந்து உயர் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டவர், 3 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டவர் வந்து now he is under bail. அது சுப்ரீம் கோர்ட் வந்து அவருக்கு பெயில் கொடுத்திருக்கு, சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்களே தவிர அவர் வந்து, அதாவது இப்ப அப்பீல் எப்படி தெரியுங்களா, அப்பீல் அகைன்ஸ்ட் கன்விக்ஷன் தான், அப்பீல் அகைன்ஸ்ட் வந்து அக்யூட்டல் கிடையாது. அதனால அவருக்குமே வந்து இந்த மாதிரி நான் இன்னொரு வகையில பேசுறேன், மூத்த அமைச்சர்கள் எல்லாம் பேசுறது வந்து முதலமைச்சருக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. முதலமைச்சர் வந்து இவங்களை எப்படிதான் வெளியே அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு இவங்களே ஒரு வழியை வச்சு கொடுத்தாங்க. விரைவில் பாருங்க, கேபினெட்ல ஒரு பெரிய சப்பலிங் வரும், கேபினெட்ல அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றத்துக்கு நீதிமன்ற நடவடிக்கைகளை இவர்கள் பேசுறது, நீதிமன்றத்துல வழக்குகள் கொண்டு வர்றது, வேகம் எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு இது வரும். இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, மக்களுக்கும் இந்த அரசுக்கும் இடையில நிறைய மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. இந்த அரசின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய கடுமையான கோபமும் கொந்தளிப்பும் இருக்கிறது. இன்னொரு சந்தர்ப்பத்தை நம்ம பேசலாம். நம்ம அந்த வழக்கு நம்ம டிபேட்டுக்குள்ள மட்டும் இருப்போம். நீங்க இல்ல லாபகமா நீங்க தப்பிக்கிற முடியுங்கிறது ஒரு காலம் நடக்காது. நிக்காதுதான் முத்துகிருஷ்ணன் சொன்னாங்க, நிக்கிறதெல்லாம் வந்து ட்ரையல்ல பாக்கணும் சார், ட்ரையல் முடிச்சுல பாக்கணும். கேஸ் இருக்கிறதுனாலதானே வழக்கு எஃப்ஐஆர் போடுறாங்க, போடுறாங்க. அதனால வழக்கு நிச்சயமாக இந்த மூத்த அமைச்சர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இதுதான் என்னுடைய வழக்கறிஞராக என்னுடைய கருத்து. ஓகே, நன்றி திரு சேயன், உங்களுடைய கருத்தும் நிறைவான கருத்து உங்கள்கிட்ட தான். என்ன பொறுத்தவரையும் செல்வத்துக்கு நன்றியை சொல்றான். நீதிமன்றம் சரியாக செல்கிறதுன்னு சொன்னார், அது உச்ச நீதிமன்றத்தையும் சேர்த்து தான் சொல்றாரு. கவர்னர் வழக்குல சரியாக தான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்குங்கிறத ஒத்துக்கிட்டார் இன்னைக்கு. அதுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீதிமன்றம் சரியா செல்லுதுன்னா இந்த 3 வழக்குல சரியா போகுது, அதுல போலன்னு சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமா நீதிமன்றம் சரியாக செல்கிறது என்பதை அவர் முன்மொழிந்ததை நானும் வழிமொழிக்கிறேன். சரி, அது கவர்னர் வழக்கு உட்பட. 1. 2, செந்தில் பாலாஜி பதவிக்கு நெருக்கடி வந்திருக்கா? செந்தில் பாலாஜி பதவிக்கு நெருக்கடின்னு இல்லை, ஒன்று தான் சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க, வெதர் போஸ்ட் ஆர் ஃப்ரீடம், பதவி வேண்டுமா அல்லது உங்களுக்கு சுதந்திரம் வேண்டுமான்னு கேட்குறாங்க. இன்னும் அந்த வழக்கில் வந்து இறுதிக்கட்ட விசாரணை முடியல. இன்னும் சில பேர் சொல்றாங்க அது இடி போட்ட கேஸ். இடி போடல பெயில் கேன்சலேஷனுக்கு. வித்யா என்ற ஒரு பெண்மணி வழக்கு போடுறாங்க, செந்தில் பாலாஜிக்கு வந்து சாட்சிகள்லாம் மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அவர் பெயிலை வந்து கேன்சல் பண்ணணும்னு போடுறாங்க. அதுல ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷன் இடி உள்ள வந்து ஆமா அவர் சாட்சியெல்லாம் மிரட்டுறாருன்னு. சாட்சிகள் யாரும் மிரட்டியதாக எந்த புகாரும் இல்லை. அதனால அவர் சாட்சியை மிரட்டுறாருங்கிற கொஸ்டினே அரைஸ் ஆகல. எந்த சாட்சியுமே வந்து எங்களை மிரட்டினார்னு இதாகல, இன்னும் ட்ரையலே பிகின் ஆகல. இது ப்ரீமெச்சூர்டு அலிகேஷன். ஓகே. ரெண்டாவது வந்து இதுல இன்னொன்று வந்து அவர் உடல்நிலை சரியில்லை, அமைச்சரா இல்லைன்னு பொய் சொல்லி பெயில் வாங்கினார்னு செல்வம் சொன்னார். உண்மையிலே அவர் பெயில் கேட்குற அன்னைக்கு அப்போ ஹார்ட் பேஷண்டாக தான் இருந்தார், பைபாஸ் சர்ஜரி முடிஞ்ச நிலையில், அமைச்சராகவும் இல்லை. உச்ச நீதிமன்றம் வந்து நீங்க அமைச்சர் ஆகக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனை போட்டு பெயில கொடுத்திருந்து
அவர் அமைச்சரா பதவி ஏற்றிருந்தாருன்னு வச்சுங்களேன், வயலேஷன் ஆஃப் ஆர்டர் ஆஃப் தி பெயில் கண்டிஷன் வரும். அப்போ வந்து உங்களுக்கு கேன்சலேஷன் வரும். உச்சநீதிமன்றம் அந்த மாதிரி ஒரு உத்தரவு போடாத நிலையில தான் தமிழக அரசும் சட்ட வல்லுநர்கள்லாம் கலந்து ஆலோசித்து தான் அவரை மீண்டும் அமைச்சராக நியமிச்சாங்க. ஒன்று எடுத்த உடனே எல்லாம் நியமிக்கல. 2 நாட்கள் கால அவகாசம் எடுத்துக்கொண்டு அட்வொகேட் ஜெனரல் எல்லாம் ஆலோசனை பண்ணி சட்ட சிக்கல் ஏதாவது இருக்கா, பதவிக்கு நெருக்கடி இல்ல வெதர் தேர் இஸ் எனி லீகல் இம்படிமெண்ட் உண்டா, சட்ட சிக்கல் இருக்கான்னு பார்த்தாங்க. செந்தில் பாலாஜி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல விரும்புறேன். he is only an accused, குற்றம் சாட்டப்பட்டவர். he is not a convict, குற்றவாளி அல்ல. அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ட்ரையல்ல ஃபேஸ் பண்ண பிறகுதான் அவர் வந்து அக்யூட்டலா கன்விக்ஷனான்னு சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடியே செல்வம் வந்து அவர் தண்டனை தான் பெறுவார்னு செல்வம் சொல்றதுல எனக்கே ஒரு பயமா இருக்கு. செல்வம் சொல்றாருங்கக்குள்ள இடி கேஸுங்கக்குள்ள எனக்கே ஒரு பயமா இருக்கு. அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. அது என்ன நான் சொல்ல விரும்பல, அது நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஓகே, நன்றி. திரு பாபு, உங்களுடைய நிறைவான கருத்து. இப்போ திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திங்கட்கிழமை வரைக்கும் உச்சநீதிமன்றம் நேரம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன பண்ணணும்னா, முதல்ல தன்னுடைய பதவியை தானாக முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு இந்த கேஸை நடத்தி தான் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து குற்றவாளி இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணி வெளியில வரணும். ரெண்டாவது, திரு பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சு அப்படிங்கிறது வயதின் மூப்பு காரணமாக சொல்லி நண்பர் சேன் சொன்னாரு. ஒரு வாட்டி பேசினா அது தவறு. தொடர்ந்து அவருடைய பல மேடைகள்லையுமே இப்ப இவங்க அறிவிச்ச மகளிர் இலவச அந்த மகளிர் பஸ் பாஸ்ல பேசும்போது ஓசின்னு சொன்னது, அதே மாதிரி இப்ப இந்த விஷயம் பேசியிருக்கிறது, இதெல்லாம் வந்து தொடர்ந்து சர்ச்சைகள் ஆகுதுங்கும் போது இதை பற்றி ஏற்கனவே அந்த ஓசின்னு பேசினது பஸ்ஸோடைய விஷயத்தை பத்தி பேசும்போதே இவருடைய முதலமைச்சர் புது மேடையிலேயே நாளை காலையில் இவங்க என்ன பிரச்சனையை கிளப்புவாங்கன்னு தெரியாதுங்கிற பயத்துல தான் நான் தூங்க போறேன்னு சொல்லி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திமுகவுடைய தலைவரே சொல்லியிருக்கிறார். நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ஆனா வந்து நம்மளுடைய எதிரணி முகாமில் இருக்கவங்க வார் ரூம் போட்டு செயல்படுறாங்க. நீங்க சொல்கிற பேசுகிற பேச்ச அங்கொன்றும் இங்கொன்றும் எடிட் செய்து அது போட்டு அது வந்து நம்ம மேல ஒரு தனி கவனம். மேடையில தான் திரு பொன்முடி அவர்களும் உட்கார்ந்து இருக்காரு. முதலமைச்சர் பேசுறதுக்கு அவர் நகைச்சுவையோட சிரிச்சுக்கிட்டு தான் அந்த இதை எடுத்துக்கிறாரு. சோ அவரைத்தான் மீன் பண்ணி முதலமைச்சர் பேசினாருங்கிறது ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்கள் அனைவருக்குமே தெரியும். இதுல வந்து வார் ரூமுக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது. நிச்சயமாக சொல்ற. அதே மாதிரி திரு துரைமுருகன் அவர்களுடைய பின்னணியை பாத்தீங்கன்னா நண்பர் செயன் சொன்னது போல அவர் வந்தது பற்றி எல்லாம் நம்ம பேச வேண்டாம் அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது வந்து எங்கெங்க எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது வந்து ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளை பேசியிருக்கிறாங்க. சோ அதுல இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்டை வச்சுதான் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் வந்து அது திரும்பி அந்த கேஸை எடுத்திருக்கிறாங்க. சோ இதிலேயும் நிச்சயமாக சட்டத்தின் மூலமாக அதற்குரிய தீர்வு கிடைக்க வேண்டியங்கிறதா எங்களுடைய கருத்து. நன்றி. நிகழ்ச்சியில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த 4 அழைப்பாளருக்கும் ராசிதிகள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி. நேர்களே, இத்துடன் நம்முடைய விவாத நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைக்கு பேசிய அழைப்பாளர்களின் கருத்து அது அவருடைய சொந்த கருத்துக்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.